The monkey and the crocodile. Monkey மற்றும் முதலை. This is a story from Panchatantra. This is அப்படின்னா இது, a story அப்படின்னா ஒரு கதை, from அப்படிங்கும்போது இருந்து, பஞ்சதந்திரா. இது பஞ்சதந்திரத்தில் இருந்து வரும் ஒரு கதை. A monkey lived on a berry tree on the river bank. A monkey அப்படின்னா ஒரு monkey, lived வசித்தது, on மேலே, a berry tree ஒரு berry மரம், onனாக்கா மேலே, the river bank, river bankனா ஆற்றங்கரை. இதோட மீனிங் என்னன்னா, a monkey lived on a berry tree on the river bank. ஆற்றங்கரையில் ஒரு பெரி மரத்தில் வசித்து வந்தது குரங்கு. Once he saw a crocodile under the tree who looked hungry and tired. Once அப்படின்னா ஒரு முறை, he saw அப்படின்னா குரங்கு பார்த்தது, a crocodile ஒரு முதலை, under அப்படின்னா கீழே, the tree who யார், looked அப்படின்னா பார்த்தது, ஓகே, hungry பசி, and tired அப்படின்னா சோர்வு. ஒரு முறை மரத்தடியில் ஒரு முதலை பசியுடனும் சோர்வுடனும் இருப்பதை கண்டது. ஓகே, he gave the crocodile some berries. ஹீனா குரங்கு, கேவ்னா கொடுத்தது. யாருக்கு கொடுத்தது? the crocodile முதலைக்கு. some berries. ஓகே, the crocodile thanked the monkey. முதலை குரங்குக்கு நன்றி சொன்னது. and became one of his friends. அதுக்கப்புறமா ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆகியது, நண்பர்களாகின. became அப்படின்னா ஆகியது, ரெண்டும் நண்பர்களாகிட்டது. The monkey would give berries to the crocodile every day. The monkeyனா monkey குரங்கு, would அதாவது விருப்பம், give கொடுக்கிறது, berries to crocodile முதலை, எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும். ஓகே, குரங்கு ஒவ்வொரு நாளும் முதலைக்கு பெரிகளை கொடுக்கும். One day the monkey even gave the crocodile extra berries to take to his wife. One day அப்படின்னா ஒரு நாள், monkey குரங்கு, ஈவன்னா கூட, அதிகம், அந்த மாதிரி மீனிங் வரும். கேவ் கொடுத்தது, the crocodile முதலை, எக்ஸ்ட்ரா அதிகமாக, பெரிஸ் டு டேக் டு his wife. இதோட மீனிங் என்னன்னா, ஒரு நாள் குரங்கு முதலையின் மனைவிக்கும் எடுத்து செல்வதற்காக கூடுதலாக பெரிகளை கொடுத்தது. His wife enjoyed the berries but told her husband that he wanted to eat the monkey's heart. His wife அப்படின்னா முதலையுடைய மனைவி, அவங்க என்ஜாய் சந்தோஷமா the berries சாப்பிட்டாங்க. பட் ஆனால் told her husband, ஹர்னா முதலையின் மனைவி, her husband அப்படின்னா மனைவியுடைய ஹஸ்பண்ட் யாரு? இங்கே முதலை. told அப்படின்னா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? that sheனா அவள், wanted வேண்டும், to eat சாப்பிட, எதை வேணும்? the monkey's heart குரங்குடைய இதயம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க.
His wife enjoyed the berries but told her husband that she wanted to eat the monkey's heart. இதோட மீனிங் என்னன்னா, அவருடைய மனைவி பெரிகளை ரசித்து சாப்பிட்டாள், ஆனால் குரங்கின் இதயத்தை சாப்பிட விரும்புவதாக தனது கணவரிடம் கூறினார். She was a wicked and cunning woman. சீனா அவள், வாஸ் அப்படின்றது வந்து இருந்தாள், அது எப்படி இருந்தா, விக்டு, விக்டுனா பொல்லாத, அண்ட் கன்னிங்னா தந்திரமான, உமன்னா தெரியும் பொன், அவள் ஒரு பொல்லாத மற்றும் தந்திரமான பெண். The crocodile was upset. முதலை வந்து வருத்தப்பட்டது. But he decided. ஆனால் he decided, பட்னா ஆனால், he decided that he needed to make his wife happy. He decided, ஹீனா முதலை முடிவெடுத்து விட்டது, டிசைடர்னா முடிவு, that he நீடுனா வேண்டும், to make his wife happy, மேக்னா செய்ய வேண்டும், his wife அவருடைய ஒய்ஃபின் சந்தோஷத்திற்காக. முதலை வந்து வருத்தப்பட்டது, ஆனால் அவர் தனது மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். On the next day, the crocodile went to the monkey and said that his wife had called him for dinner. On the next day அப்படின்னா மறுநாள், the crocodile முதலை, went போனது, to இருந்து, the monkey குரங்கு, and saidனா சொன்னது, that his wife had called அதாவது அவருடைய மனைவி வந்து அழைத்தாள், for dinner, ஃபார்னா ஆக, டின்னர் இரவு உணவிற்காக அழைத்தார் அப்படின்ற மாதிரி சொன்னது. மறுநாள் முதலை குரங்கிடம் சென்று தனது மனைவி இரவு உணவிற்காக அழைத்ததாக கூறியது. சரியா, இதோட மீனிங். The crocodile முதலை, கேரிட்னா சுமந்து, நம்ம கேர் பண்ணுவோம்ல அதான். The monkey குரங்கு, on his பேக்னா முதுகு, across the river. The crocodile carried the monkey on his back across the river. முதலை குரங்கை முதுகில் சுமந்து ஆற்றின் குறுக்கே, acrossனா குறுக்கே சென்றது, ரிவர்னா ஆறு. His backனா முதலையினுடைய முதுகு, ஹீஸ்னா அவருடைய அப்படின்ற மீனிங். He told this monkey his wife plan. அதாவது முதலை வந்து இந்த குரங்கிடம் தன் மனைவியின் திட்டத்தை பற்றி சொன்னது, about this plan. The monkey had to think quickly if he wanted to save himself. The monkey அப்படின்னா குரங்கு, had to think, அது வந்து had to think quickly, ரொம்ப வேகமாக அது திங்க் பண்ணணும், அதோட himself அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. குரங்கு தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் விரைவாக சிந்திக்க வேண்டும். Yes, he told the crocodile that he left his heart on the berry tree. அதாவது குரங்கு, he toldனா குரங்கு சொன்னது, யாருக்கிட்ட, the crocodile முதலையிடம், that he left விட்டுவிட்டது, அதாவது குரங்கு வந்து விட்டுவிட்டது, ஹீஸ் அவருடைய, ஹார்ட்னா இதயம், அவருடைய இதயத்தை விட்டுவிட்டது, at on the berry tree மரத்து மேலே,
அப்படின்னு சொன்னது. அண்ட் தட் தே நீடட் டு ரிட்டர்ன், அவங்க வேணும், திரும்ப வந்து போக வேணுன்ற ஒரு தேவை ஏற்பட்டுட்டது. நீடட்னா தேவை. குரங்கு தனது இதயத்தை பெரி மரத்தில் விற்று சென்றதாகவும் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்றும் முதலையிடம் சொன்னது. ஆன் ரீச்சிங் த மங்கி கிளைம்ப்டு த ட்ரீ அண்ட் ஸ்போக். எப்போ அது ரீச் ஆச்சோ, ரீச்சிங்னா சென்றடைந்தது, த மங்கினா குரங்கு, கிளைம்ப்டுனா ஏறியது, த ட்ரீ மரத்தில், அதாவது மரத்து மேலே ஏறிடுச்சு, அண்ட் ஸ்போக்னா பேசியது. குரங்கு மரத்தை அடைந்ததும் மரத்தில் ஏறி நின்று பேசினான். குரங்கு பேசியது. என்ன பேசுச்சு? ஐ ஆம் நாட் கெட்டிங் டவுன். ஐ ஆம்னா நான், நாட் இல்லை, கெட்டிங் டவுன்னா கீழே, அதாவது நான் கீழே இறங்க மாட்டேன். ஐ ஆம் நாட் கெட்டிங் டவுன், நான் கீழே இறங்க மாட்டேன். யூ betrayed my trust and that means our friendship is over. நீ betrayedனா நீ என்னோட ஏமாற்றி விட்டாய். betrayed my trust and that means நம்ம நட்பு வந்து முடிவடைந்து விட்டது என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுச்சு. The moral of the story: never betray someone who trusts you and choose your friends wisely. உங்க மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நண்பர்களும் உங்களை சூஸ் பண்ணுறாங்க. அந்த நண்பர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீங்க அப்படின்றது தான் இந்த கதையோட மீனிங்.